உயிர்த்தெழுந்த இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ணுவார்? அல்லேலூயா. என் வாழ்க்கையின் தடைகளை தகர்க்கிறவராக காணப்படுவார். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, வாழ்க்கையின் தனிமையிலே உங்களோடு கூட நடப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையின் பயத்தை நீக்கி போடுகிறவராக இருப்பார். வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறவராக இருப்பார். வாழ்க்கையில ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. இங்கே பிறந்து வளர்ந்தாலும் தமிழ் ஸ்கூலுக்கு போனாலும் சில பிள்ளைங்களுக்கு தமிழ் வராது. அல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்காக ஆங்கிலத்தை படிப்போம், ஆங்கிலத்தை படிப்போம். Life's obstacles will be broken. Life's loneliness, he will walk with you. Life's fear will disappear. Life's needs will be met. Life's nothing will harm you. ஒன்றும் நம்மை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இதை விட்டுருங்க பாஸ்டர். இல்லைங்க, அதில் கண்டிஷனுக்கு வருவோம். ஹல்லேலூயா. கண்டிஷனை எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டோம்னா திருப்தியாக இருக்கும்ல. ஹல்லேலூயா. முதல் கண்டிஷன், ஹல்லேலூயா, முக்கியமாக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு வருவேன். ஆங்கிலத்தில் important to be in the church every Sunday. ஹல்லேலூயா. இரண்டாவது, முக்கியமாக அவர் வார்த்தைகளை தியானம் செய்ய வேண்டும். important to meditate on God's word. மூன்றாவது, முக்கியமாக அர்ப்பணிக்கப்பட்ட சீஷனாக மாற வேண்டும். important to be dedicated disciple for Jesus. நான்காவது, முக்கியமாக குடும்பத்தோடு சபையோடு இணைந்து இருக்க வேண்டும். important to be united with family and church. ஐந்தாவதாக, முக்கியமாக அவர் வருகைக்கு ஆயத்தமாகவும் important to get ready for his coming. Hallelujah. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த வார்த்தையோடு கூட உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய இருதய துடிப்பாக இருக்கிறது. இந்த காலையில் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம்.